ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு இளம் தாய் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் நேற்று அவருடைய அந்த தாயினுடைய மகன் போலீசில் சரணடைந்து தனது தாயை தான் கொலை செய்தேன் என்று வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளார். அது சம்பந்தமான செய்திகள் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தில். அது சம்பந்தமான தகவல்கள், அந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு புதிதாக வருபவர்கள் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற புதிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்காபுரம் பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முதல் 4ஆம் தேதி ஒரு இளம் தாய் கனிஷ்டா ஜெஸ்மின் என்ற 37 வயதான இளம் தாய் ஒருவர் அவருடைய வீட்டில் உள்ள படுக்கை அறையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது இறப்பு தொடர்பான சந்தேகம் வெளியிட்ட நிலையில் அங்கு சென்றிருந்த போலீசார் அங்கு தடயங்கள் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு சடலத்தை அங்கிருந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். அதன் பின்னர் தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணையில் அவருடைய இளம் மகன் ஒருவர் தலைமறைவாகி இருந்தார். அவரை தேடுகின்ற பணிகளிலும் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தான் அவருடைய மகன் நேற்று தெல்லிப்பளை போலீசில் சென்று சரணடைந்துள்ளார். அவர் ஒரு வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். அதற்கு முன்னர் அந்த குடும்பத்தின் பின்னணியை எடுத்து பார்த்தால் அவருடைய அந்த உயிரிழந்தவருடைய கணவர் 3 மாதங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். அவர் சென்ற பின்னர் அந்த தாயின் மூத்த மகள் காதல் திருமணம் முடித்து வீட்டிலிருந்து வெளியேறி சென்றுள்ளார். இந்த கொலை செய்ததாக தற்பொழுது போலீசில் சரணடைந்தவர் ஒரு தொலைபேசியில் கேம் விளையாடுவதை அடிக்டாக கொண்டிருந்த நபர் ஒருவர். அவர் அதனால் தாய்க்கும் அந்த மகனுக்கும் இடையில் ஏற்கனவே முரண்பாடுகள் இருந்து வந்துள்ளன. இந்நிலையில் அவர் தனியாக வீட்டில் இருக்கும்போது எனது குடும்பத்தை கொல்லுவேன், எனது அம்மாவை கொல்லுவேன் என்று சிவரில் எழுதி வைத்த தடயங்களையும் சம்பவ இடத்தில் விசாரணை செய்த போலீசார் மீட்டுள்ளனர். இந்நிலையில் தான் சடலம் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாயிருந்த அவருடைய மகன் நேற்று தானாக தெல்லிப்பளை போலீசில் சென்று சரணடைந்துள்ளார். அவரை கைது செய்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது தனது தாயை தான் கழுத்து நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்து கொலையை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று அவர் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். அவருக்கான உத்தரவும் நீதிவான் வழங்க உள்ளார். யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் அண்மை காலமாக இவ்வாறு நவீன தொலைபேசி மோகம் இளைஞர்கள் மத்தியில், அதாவது சிறுவர்கள் மத்தியிலும் அந்த மோகங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக அந்த தொலைபேசி ஊடாக சில சமூகத்துக்கு ஒவ்வாத சில செயற்பாடுகளையும் இளம் சமூகத்தினர் மேற்கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அது சம்பந்தமான குற்றச்செயல்களும் அதிகரித்து வருவதாக போலீஸ் தரப்பிலிருந்து புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தான் ஒரு யாழ்ப்பாணத்தில் 16 வயதான ஒரு மாணவன் தனது தாயை கைத்தொலைபேசியில் கேம் விளையாடுவதற்கு அனுமதிக்காத தாயை கழுத்து நெரித்து கொண்டுள்ள சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பரபரப்பை ஏற்படுத்தியதற்கு அப்பால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இங்கு பதிவாகி உள்ளது. இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.